ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மணி சேவிங்ஸ் பிளான் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் ரூ. 5 சேவிங்ஸ் பிளான் பற்றி உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஒரு நாளைக்கு ரூ. 5 அப்படின்னு எடுத்து வச்சோம்னா, இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஆகஸ்ட்லேருந்து தொடங்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த 3-4 காசை நீங்கள் சேர்த்து போடுறதா இருந்தால் போடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 28,690 நம்மளால் சேமிக்க முடியும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் சேமிக்கலாம். டெய்லியாவோ இல்லை வீக்லியாவோ மந்த்லியாவோ உங்களுடைய சேவிங்ஸ். இப்போ டெய்லி கூலிக்கு போகிறவங்க இருப்பாங்க, வீக்லி வார சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, மந்த்லி சேலரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை எப்படி சேமிக்கிறீங்கன்னா, ஒரு மணி பாக்ஸ்னால் உண்டியிலவோ இல்லை பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி போட்டு வைக்கலாம். இல்லை பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வரும். அந்த மாதிரி தான். பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்னும்போது ஒரு சில கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உண்டியல் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸட் உங்களுடைய சாய்ஸ். ஒரு நாளைக்கு ரூ. 5 இல்லை ரூ. 10. அடுத்து நோட்டுன்னு போட்டிருக்கவ மாதம் மாதம் கிடைக்கிற தொகையை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை கோல்டு சிட்லேயோ போட்டிங்கன்னா அந்த வட்டி தொகையோடு சேர்ந்து உங்களுக்கு கூடுதலான அமௌண்ட்டே கிடைக்கும். அந்த மாதிரி பிளானில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அது டெய்லி நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துக்கு மாதத்தில் 30 நாள் வரும், ஒரு சில 31, ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் மொத்தம் 28 டேஸ் வரும். பிப்ரவரி அந்த மாதிரி வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ரூ. 5 ஃபஸ்ட்டு நாள், அடுத்த நாள் ரூ. 10. உங்களால் அந்த ஒரு நாள் போட முடியலனா அதுக்கு அடுத்த நாள் போடும்போது சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை டெய்லி போட முடியல, உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் சேலரி வருது, அப்படி இருக்கும்போது நம்மளால் டெய்லி எடுத்து போட முடியாது. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம். டெய்லி வேஜஸாக இருந்ததுன்னா டெய்லி நம்ம சேவிங்ஸ் பிளான் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு மாதம் வர தொகையை நம்ம கையில் வச்சுக்காம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்கில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது சொல்லியிருக்கேன் பாருங்கள். பிப்ரவரி மாதம் மட்டும் நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக வரும். ரூ. 2030 வரும். மற்ற மாதம் எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஆவரேஜாக வரும். ஒரு மாதத்துக்கு ரூ. 2,480. 31 நாள் வந்தால் 30 நாள் வரும்போது ரூ. 2,325 அந்த மாதிரி வரும். நீங்கள் அதை மந்த்லி கணக்கு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டிலேயே ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை சேவிங்ஸு உண்டியிலையோ அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் எடுத்தாலோ அதை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சில்வர்லேயோ இல்லை கோல்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இயர் எண்டில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட ஏதாவது வாங்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவு பண்ணிவிடுவோம். அதனால் 3 மாதம் வரலையும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்தால் அதுக்கு அடுத்த 3 மாதம், 2வது ஒரு 3 மாதம், 3வது 3 மாதம்னும்போது தான் கம்மியாக இருக்கும். எல்லா காசும் ஒவ்வொரு மாதமாக எடுத்துகிட்டு போய் கூட ஒவ்வொரு காயின் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுக்கான பிளான்னு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக மொத்தமாக அமௌண்ட்டு நம்மளால் சேர்த்து வச்சு வாங்க முடியாது. இந்த மாதிரி பிளான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.